வணக்கம் நண்பர்களே. பொதுவாக ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை, ஒருத்தவங்களுக்கு மனசு சரியில்லை அப்படின்னா சில பேர் ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் ஆதரவு கொடுக்குறவங்கள நீ ஏன் ஆதரவு கொடுக்குற, உனக்கு அவங்களுக்கு என்ன லிங்க்கு, என்ன தொடர்பு அப்படின்னு அசிங்கப்படுத்துறதும் அசிங்கமாக பேசுகிறதும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஏன் இந்த மாதிரி பதிவு நம்ம சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பண்ண முடியும், என்னால் உதவி பண்ண முடியும்னா பண்ணுங்கள். என்னால் உதவி பண்ண முடியாதுன்னா சப்போர்ட் பண்ணாட்டியும் சப்போர்ட் பண்ணுறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. எஸ், இதான் இன்றைக்கி ஃபுல்லாக பேச போகிறோம். அது போக காலையில் இல்லை, அதுவும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது அவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்றக்காக மட்டும் எதிர்பார்த்து உதவி பண்ணக்கூடாது. அது உதவி இல்லை, அது சுயநலம். அவங்களுக்கு அவங்களோட தேவை நமக்கு இல்லாட்டினாலும் நம்ம போய் உதவி பண்ணணும். ஓகே, கரெக்ட். இப்போ என்னன்னா, இப்போ நான் உனக்கு சூப்பர் கண்டென்ட்டியா, இப்படியே போட்டு ஒரு சேனலை வளர்த்துருவேன் அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாப்புல. அதுக்கு அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரோ நான் என்ன சொல்கிறேன், யூடியூப் டெவலப் பண்ணணும், கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், வியூஸ் அதிகமாக போகணும், சப்ஸ்கிரைபர் அதிகமாக போகணும், யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்றத காரணம் மட்டும் கண்டிப்பாக எனக்கு இல்லை. ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நீந்த முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கூட ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. அதுக்காக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு. அவர் எப்படி சொல்ல வர்றாருன்னா, யூடியூப் அவருக்கு ஒரு டூல். ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் பிஸ்னஸ் பண்ணல, அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுறது, அதுக்காக மட்டும்தான் அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. தவிர அவர் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கம் ஃபர்ஸ்ட் கிடையாது. செகண்ட் ஒன், இந்த டூல் இல்லாட்டி எனக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி சேட் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, டூல்ஸ் நிறையா இருக்குது. ட்விட்டர் எதுவுமே இல்லாட்டி கூட ரோட்டில் இறங்கி நான் போடுவேன். என்ன இப்போ எனக்கு வந்த கமெண்டை படிச்சுட்டு அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கலாம். ஓகே, கமெண்ட் படிங்க. என்ன சக்தி, சுமியை நம்பாத குமரேசா, அது சுகைல்னு அலையுது, வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்குது குமரேசா, நீ விட்டு தள்ளு, அது எப்படியோ போகட்டும். இந்த வயசுல 2 பசங்களை வச்சுக்கிட்டு அது நடந்துக்கிற விதம் வர வர மக்களுக்கு பிடிக்கல. சரி மக்களே, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர் யார்? அவங்க சக்தி பிரதர். சுகைல்னு ஒரு கேரக்டர் இல்லை பிரதர், சுகைல்னு ஒரு கேரக்டர் இல்லை. சுகையில இல்லைன்னு வச்சுக்கோமே, நீங்கள் சுமியை சிக்காரையும் கூட நீங்கள் சேர்த்து வச்சுருவீங்களா? ஒருத்தவங்க மறைமுகமாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு, நீ இப்படி இருக்கப்பா, உன் நிலைமை எனக்கு புரியுது, உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன், இதுக்கு கைமாறு எதுவும் பண்ண வேணாம், நான் உதவி பண்ணுறேன். உன்னை பார்க்கும்போது என் ஃபேமிலியில் ஒரு ஆளோ, இல்லை என் தங்கையாவோ, என் அம்மாவாவோ, என் அக்காவாவோ, என் கூட பிறந்தவள் ஆச்சு ஒருத்தியாவோ நீ இருக்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு ஒருத்தர் வராருன்னா அவரை நீ டார்கெட் பண்ணி கெட்டதாக ஏன் பயன்படுத்துறீங்க? அவங்க பேசலாம். அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? இப்போ சுமிக்கு ஹெல்ப் பண்ற அவங்க இப்போ கஷ்டப்படணும்னு நினைக்கிறவங்க தான் உன்னை ஸ்டாப் பண்றாங்க. புரியுதா? அவங்க கஷ்டப்படணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த இடத்துல போய் நீ ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், அந்த பிரச்சனை வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு மன திருப்தி, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் செகண்ட் ஒன்று போயிடலாம். இது மட்டும் இல்லாமல் சுகல்ன்றவர் இருக்காங்க. இவர் சுமி அவங்க லவ் யூ சொல்கிறது, செல்லக்குட்டி, பஜ்ஜுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டின்னு சொல்கிறது, இதெல்லாம் ஓவரால் ஒரு 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 லைவாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, லவ் யூ உறவுகளே அப்படின்றாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் தோழிகள் இருக்காங்க, லவ் யூ அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம தப்பாக எடுத்துக்க முடியாது மக்களே. நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். சக்தி, தேங்க்யூ. தனலட்சுமி, சுமி ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறத நிறுத்த சொல்லுங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இதுவே பெரிய அடக்குமுறை. ஓகேங்களா? இந்த அடக்குமுறை நீங்கள் சொல்லலாம். கம்யூனிட்டி போஸ்ட்ன்றது அவங்களோட விருப்பம், அவங்க போடுறாங்க. அது தவறுதலாக இருந்தால் நம்ம கூட சொல்லலாம். அதை நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க, போடாதீங்கன்னு சொல்கிறது அடக்குமுறை. இதை நான் புறக்கணிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக சொல்லக்கூடாது. அது அவங்களோட ஓன் சேனல். ஒரு சோசியலில் வரும்போது அவங்க தப்பாக பேசுனாங்கன்னா அதை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். தப்பே இல்லாமல் இருக்கப்ப நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது யார், என்ன நியாயம்? நெக்ஸ்ட் போகலாம். என்ன ரொம்ப தூரம் போயிட்டீங்க. விவேகானந்தம், சுமியை வச்சு உன் சேனலை நல்லா வளர்க்குற, கண்டென்ட்டுக்கு வேற நீ என்ன பண்ணுவ? பாவம். யார் சொல்றது? நம்ம விவேகானந்தம். விவேகானந்தர் பிறந்த டேட்டும் நான் பிறந்த டேட்டும் ஒன்று, தெரியுமா? என்ன சத்தியமா தெரியாது. என்ன சொல்ற? ஆமா, அவரோட என்ன டேட்டு?
சொல்லியா? ஜூலை 7. ஜூலை 7. ஜூலை 4 சாரி 4th ஜூலை. 4th ஜூலை. அவர் நினைவு நல்லா பிறந்தனாலும் தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல போட்டே ஆகணும் ப்ரோ. நான் இப்ப சர்ச் பண்ணி பார்க்க முடியாது பாருங்க. ஓகேவா? செகண்ட் என்னன்னா, என்ன சொன்னாரு, கண்டென்ட். நான் கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் இருக்கீங்க. நான் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக்கு போதும், இந்த ஃபோன் போதும், இந்த மைக் போதும். இப்படியே எடுத்து ரோட்டில் போனேன்னா 10 பேர்த்திட்ட கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி? உங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதி யாரு, பிடிச்ச ஹீரோயின் யாரு, எனக்கு பிடிச்ச நடிகர் யாரு அப்படின்னு கேட்பேன். நீங்க சொல்லுவீங்க, அதை வெயிட் பண்ணி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்படி இருக்க விருப்பம் இல்லை. நான் இந்த கேள்வி உங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதி யாரு சொல்ல மாட்டேன்ல. ஏன்? ஏன்னா நான் அரசியல்வாதி தெரிஞ்சு போயிரும்ல. நான் அரசியல் பண்ணுவேன், ஆனா ஃபேமிலி அரசியல். பிடிச்ச ஆக்டர் அதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்? என்னோட நான் யாரும் தெரிஞ்சு போகும்போது மக்களுக்கு ஆக்டர் யாருன்னு சொல்றதுக்கும் என்னோட வாழ்க்கை தரம், நான் என்ன எப்படி நான் இருக்கேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு அது விட பிரச்சனை இல்லை. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எனக்கு தேவையான கமெண்ட் நான் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஜூலியட் மேரி அக்கா கேட்டிருக்காங்க. ஜூலியட் மேரி அம்மா அக்கா. குமரேசன், பசங்க என்ன பண்றாங்க இந்த வயசுல தேவையா? கொஞ்சம் இந்த வயசுல தேவையா? ஆனந்த் செஞ்ச துரோகம் செய்த கர்மா விடாது. ஆனந்துக்கு செஞ்ச துரோகம். ஆனந்த் இந்த இவங்களோட பாஸ்ட் லைஃப் கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். என்னது நம்மளுக்கு என்ன, இப்போ அவங்க ஒழுங்கா இருக்காங்க, இப்போ அவங்க திருந்தி இருக்காங்க, இப்போ நல்லவங்களா இருக்காங்க. ப்ரெசென்ட்ல என்ன பண்றாங்க? அவங்க இப்போ நல்லா இருக்காங்க. அவங்க ஃபேமிலி வேணும், என் குடும்பம் வேணும், என் குடும்பம் நடத்துறதுக்கான ஒரு துணைவன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த துணைவனை நம்ம அப்படியே அத்தழகான்னு தூக்கிட்டு வந்து கொடுக்க போறோம். இந்த சஞ்சீவி மலையை வந்து அனுமார் தூக்கிட்டு போற மாதிரி கொடுக்க போறீங்க. அடுத்து வாங்க. கற்பகம் மலைசாமி, அந்த ஓடுகாலி நல்ல தேனா வேலை பார்க்குறா, நீ அவளுக்கு வேற லெவல்ல விளக்கு பிடிக்கும், உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லை குமரேசன், நல்லா கூட்டி கொடுக்குற ஓடு மோத்தா ஓடு கதைக்கு இல்லை தப்பு தப்பா படிச்சு அடி வாங்காத கூட்டி கொடுக்குற ஓடு அது ஓயாம சொல்லி மனசு புண்படுத்தாத. யார் பாரு? கற்பகம் மலைச்சாமி. உங்க மனசுல இருக்க வன்மத்தை கூட கக்கிட்டீங்க கமெண்ட் மூலமா. சீரும் தமிழன் சீரிட்டு கேட்டிருக்காரு கேள்வி. 60 வயதில் கூட மனம் செய்யலாம் தவறே இல்லை, துணை வேண்டும். வயதான காலத்தில் கண்டிப்பாக இந்த அம்மா என்ன செய்யுதுன்னு அருவருப்பின் உச்சம். அது சரி நட்பா? அட கடவுளே, கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னுச்சு. என்ன கொடுமை. அப்புறம் உன்னோட சுமி ஆயா ஆபாசத்தின் உச்சம். அவ பேசாட்டி யார் பேசுவா? சரி, அடுத்த கம்மா நீ படிச்சு ரெடியா வச்சுக்க. ரொம்ப திணற, ரெடியா படிச்சு வச்சுக்க. மக்களே, அவங்க விருப்ப மக்களே, சரிங்களா? இதுக்கு வந்து நான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறேன். இந்த கம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். சுமி அக்காவுக்கு நான் சொல்லிக்கிறேன், அக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுங்கக்கா. நமக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் ஒரு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கேன், உங்களை ஒரு ட்ராக்கில் திருப்புறாங்க. அடுத்த கமெண்ட் படிச்சு என்ன கேட்குறேன்னா, ஒரு பெண் அவங்களுக்கு துணை வந்து சரியா அமையலை, அதிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்காக அவங்க நினச்சிட்டு அவங்க வந்து விட்டுட்டு போய் தனியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அவருக்கு தேவையான வாழ்க்கை அவர். நீங்கள் என்ன கேட்குறாரு தெரியுமா? எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்கள் அம்மாவை சேர்த்து வைப்பேன்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்? இல்லை எதுக்கு பதில் சொல்லு. பதில் இல்லை குமரேஷ். இல்லை இந்த மாதிரி தான் நானும் சொல்லிட்டு தர்றேன். ஏன்னா இருந்தாலும் நமக்கு உதவி பண்ணுறோம்னா ஏன் உதவி பண்ணுறோம்? கஷ்டத்தில் இருக்காங்க, அதனால உதவி பண்ணுறோம். மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, மனசு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, மன உளைச்சல் இருக்காங்க, அதனால் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் இவ்வளோ நேரம் பார்க்க மாட்டாங்க நம்ம வீடியோவை. ஓகே, அதனால் மக்களே, இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோட கமெண்டை வந்து படித்து நான் ஒரு 5 மணிக்கு நான் லைவ் போட போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய், சி யூ லெட்டர். பாய்.